நடக்கும் என்பது எவருக்கும் தெரியாத புதிரான வாழ்க்கை. அடுத்த நிகழ்வு என்ன என்பதை கூட நிர்ணயிக்க முடியவில்லை. இத்தனைக்கும் நடுவில் தான் மனிதன் திட்டமிடுகிறான், தீர்மானிக்கிறான், தினமும் நடைபோடுகிறான். அவனது எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுவதில்லை. எப்போதும் போலவே திடமான மனதுடன் கடின உழைப்புடன் ஈடுபட்டு செயல்படுகின்ற போதும் சில நேரங்களில் நினைப்பது நடப்பதில்லை. அதுபோலவே சில வேளைகளில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து விடுகின்றன. இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கும்போது அல்லது வாழ்க்கையில் சந்திக்கும் போது தேவகானமாக இந்த பாடல் அசரீதி போல ஒலிக்கிறது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. உறக்கச் சொல்கிறேன் கண்ணதாசனே, உன் பாடல்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கை பாடங்களே. இப்போ காதலை பார்த்தோம், தத்துவத்தை பார்த்தோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சில பாடல்கள் கண்ணை சிமிட்டுகின்றன. என்னை எடுத்துக்கொள் என்று. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. பாட்டை பார்த்தாவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு சார். அவ்வளவு தூரம் மெட்டுக்குள்ள இட்டு கட்டின மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவும் அர்த்தம். எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. பெண்டாட்டிய தலைக்கு மேல வச்சு கொண்டாடினவன் இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் எட்டடுக்கு மாளிகை என்பது. என்ஜான் உடம்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கையால் அளந்தால் என்ஜான் தான் இருக்கும், இந்த கழுத்து வரைக்கும். அதுக்கு மேல தலை. சரிங்களா? என்ஜான் உடம்பு, தலையே பிரதானம். இதுதான் பாஸ்கர் அபுதாபி பேசுறதுனாக்க மணிக்கணக்கில் பேசுவார் இந்த தலையை பத்தி, உடம்பை பத்தி. ஆனால் இந்த பெண்ணை விட்டு விட்டு சென்றதனால் அவர் சொல்றா, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி, விளையாடி விட்டானடி. காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கண்ணதாசனுடைய வரி இன்றைக்கும் பொருந்துத்தான் ஆகிறது ஒவ்வொரு மனித வாழ்க்கையோடும். பாத காணிக்கைக்காக கண்ணதாசன் எழுதி வைத்த காதல் காணிக்கை இது என்று சொன்னால் மிக இல்லை. அதே போல ஆண்களுக்கு ஒரு பெரிய காதல் சாசனம் எழுதி வச்சது கண்ணதாசன். இந்த பாட்டுக்கு இணையா நாட்டுல பாட்டே இல்லை, அடிச்சு சொல்லுவேன். கிருஷ்ணவேணி தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டு தேர்ஸ்டே நைட் தான் ஃபைனல் ஷோ, அதுக்கு அடுத்து ஃப்ரைடே படம் மாத்திடுவான். அதுக்காக ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த போது இந்த பாட்டு வந்த உடனே, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லோரும் எழுந்து நின்று ஒன்ஸ் மோர் கேட்டு, அந்த காலத்துல ரீல சுத்துற வழிதானே சுத்தி மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு தான் ஒவ்வொரு படத்துலையும் ஓடும். இதே மாதிரி நான் அடுத்த நாள் காலையில பார்க்குறேன், ஈராஸ் தியேட்டர்ல அடையாறுல ஓடுது. எங்க வீடு அடையார் கிட்ட. நான் மறுபடியும் அதே தேர்ஸ்டேல அந்த வாரம் போய் அங்க பார்த்தாலும் அதுவும் இதே மாதிரி தான். இந்த பாட்டு வரும்போது ஒன்ஸ் மோர். அப்படி வந்த பாட்டு ஆண் குலத்துக்காகவே கண்ணதாசன் எழுதி வைத்த பட்டயம் என்று சொல்லலாம். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே பாவி என்னை நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேத வாட வேண்டும், பிரிவின்
இன்னும் கடலிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் அவருக்கு எடுத்திருக்காரு பாருங்க. சரியா? அருமையாட்டு. இந்த பாட்டுலாம் வந்து இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு. அது நான் கவிதை தான் சொல்லுவேன், அது பாட்டே கிடையாது. திரும்பி வரும் வேளையிலே அரும்பி நிற்பாள் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேனடா இறைவா வேதனை தந்தாயடா. காடு வெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரில் செடி வளர்த்தேன் தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வருகிறேன். இது வந்து கூகுள்லாம் செக் பண்ணாம நான் சொல்ற விஷயத்த கவனிக்கணும். யாருமே செக் பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு நான் இந்த பாட்டை பத்தி சொல்லி முடிக்கிற வரைக்கும் மனசாட்சிப்படி கூகுள் செக் பண்ணாம பலர் யாருன்னு நீங்க சொல்லிட்டா சிறப்பு என்று நான் சொல்வேன். முடிஞ்சா செய்யுங்க என்ன. இது நமக்குள்ள உள்ளதான். இந்த பரிசு தொகையெல்லாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல, அதனால கூகுள்லாம் போகாதீங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கூட உங்களால் முடியாது என்பதை நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். காரணம், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இசையமைப்பாளர். வழக்கமாக நம்ம பார்த்த இசையமைப்பாளர் இந்த பாட்டுக்கு இசையமைக்கவில்லை. இந்த பாட்டில் கண்ணதாசன் படத்துக்கு பாட்டு எழுத வர்றார். படம் பேர் தரிசனம். தரிசனம் படத்துக்கு பாட்டு எழுத வர்றார். வந்த உடனே இசையமைப்பாளர் முதல் கொண்டு தயாரிப்பாளர் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கோம். ஒரு லைன்ல பெண் தன்னுடைய காதலை சொல்றான், ஆண் அடுத்த லைன்ல தத்துவம் சொல்றான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துங்க, ஆனா எங்களுக்கு இந்த பாட்டு கண்டிப்பா தேவை படத்துக்கு. அது கவிஞர் சொன்னார், ரொம்ப ஈஸியாச்சே, மாடிப்படி ஏறும்போது ரெண்டு பக்கமும் படிக்கிறது பிடிச்சிட்டு ஏறுவோம் இல்லையா, அத மாதிரி இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு பிடிச்சிட்டு ஏறிடலாம்ப்பா, ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. எழுதியிருக்கார் பாருங்க, அவ்வளவு அருமையான பாட்டு. இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தோன்றுது எனக்கும். அப்படியே ஆண் சொல்றான் பாருங்க, இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம், பனியும் நிலவும் பொழியும் நேரம், மடியில் சாய்ந்தால் என்ன, பசும் பாலை போல மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன, உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடியாடி ஓயும் முன்னே உண்மை உணர்ந்தால் என்ன, உறவுக்கு மேலே சுகம் கிடையாது, அணைக்கவே தயக்கம் என்ன, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன, முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே, தினம் மூடி மூடி ஓடினாலும் தேடும் வாசல் தானே, பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே, இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு, இது வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை நீ மாற்றிவிடு, இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆண் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம். இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத்திற்கும் சரி துன்பத்திற்கும் சரி துணையாக நிற்கக்கூடிய வரிகளையும் பாடல்களையும் அள்ளி வழங்கிய வள்ளல் கண்ணதாசன் புகழ் பாடுகின்ற ஒரு இனிய பணியை தொடர்ந்து செய்கின்றது காலகட்டத்தில் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து அதை உரையாடுவதற்கான ஒரு தருணத்தை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, கூகுள் எதுவும் பார்க்காம சொல்லணும்னு. பால்நேத்திரம் அவர்கள் கை உயர்த்தினாங்க. பாலா, உங்களுக்கு தெரியுமா அந்த விடை சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள். ஏன்னா
பொதுவா வந்து எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதன், வி. குமார் இப்படிதான் நம்ம யோசிப்போம். இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பு வந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி. நன்றி நன்றி பிரமாதம். நன்றி 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 பாலா. நன்றி நன்றி. பாருங்க, கூகுள் பார்க்காமலே எங்க ஆளுங்க எப்படி சொல்றாங்க பாருங்க பதில். சிறப்பு சிறப்பு. மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. அதாவது ஐயா அவர்களுக்கு கண்ணதாசன் பத்தி பேசணும்னாலே கால நேரமே கணக்கு கிடையாது. அதை ரொம்ப அழகாக காதல் பாடல்கள், ஒரு காதல் பாட்டு, ஒரு தத்துவ பாட்டு, அப்படி மாத்தி 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 ஐயா அவர்கள் என கவித்துவமாக அதை பற்றி பேசும் வல்லமை உள்ளவர். ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைவுல காதலும் தத்துவமும் இணைந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நம்ம கைப்பிடியை இங்கனோ அங்கோன்னு பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நம்ம கவிஞர், கவி பேரரசு இல்லையா, அழகா கவி அரசர் அவர்கள் சொன்னதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னும் கேட்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனா நிகழ்ச்சியினுடைய நேர கட்டமைப்பை கணித்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய திணை அமெரிக்கா அதன் நிர்வாக குழு திரு இளமாறன் அவர்கள், அதுக்கப்புறமா நம்ம ரவி, பிரபு, பாலா, அதுக்கப்புறம் நம்ம அன்பு தங்கை கிருத்திகா இருக்காங்க உள்ள, அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்து ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நம்முடைய பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறமா கனக செல்வம்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முருகேஸ்வரன் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்து நம்ம திருப்பத்தூர் வாகித் சார், நம்ம கண்ணதாசன் கலைக்கூடம் வழியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய சிறந்த கவிஞர், அவரும் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் உள்ளிட்ட பாடல்களை நமக்கு தந்த மூவர், அவங்க அப்படியே முழுக்க நிகழ்ச்சி ஃபுல்லா காணொலியை ஆன் பண்ணி வச்சு ரசிச்சு தலை ஆட்டிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம குமரகுரு அவர்கள், நம்முடைய பாலநேத்திரம் அவர்கள், பாடி சென்ற ரத்னகிரி, அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த திரை அமெரிக்க நிகழ்வில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய வணக்கம்.